கட்டிக்குவீங்களா மாட்டீங்களா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசணும் புரிஞ்சுதான் பேசுறியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஓவரா போயிட்டு இருக்க. திமிராயிடுச்சா? பிச்சு விடும் பிச்சு. உன் வயசு என்ன? என் வயசு என்ன? எல்லாம் கல்யாணம் பண்ற வயசுதான். பெத்தவங்க மாத்த வாங்க போறியா? பெத்தவங்க மானி போறதுக்கு நான் யாரு கூட ஓடி போகல. தெருவுல போற எவனையும் காதலிக்கவும் இல்ல. நான் சொல்றது கேளுமா. இதனால ரெண்டு குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வரும். என்னாலே முடியாதுமா. வேண்டாமா, விட்டு. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா அன்னைக்கு கட்டிக்கிறீங்களான்னு கேட்டு போவேன். ஏன் சொல்லல? கிளிப்படைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. சின்ன பொண்ணு நினைச்சு உங்கள்ட்ட பேச்சு கொடுத்த பாரு. அதான் நான் செஞ்ச தப்பு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னாலும் என் மனசை மாத்திக்க மாட்டேன். நான் உங்க அழக பார்த்து லவ் பண்ணல. உங்க அழகைய பார்த்து நான் லவ் பண்ணேன். நீங்க என்ன கட்டிக்கலன்னா செல்ல கொடுத்து வளர்த்தா என்ன காரியப்பட்டு ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை எங்க போகுது எங்க வருதுன்னு பாக்க துப்பு இல்ல. நீ ஒரு பொம்பளையா? 4 தலைமுறை நட்புடா. 4 தலைமுறை சரியா கிழிச்சு வந்து நிக்குது. அவ என்னங்க பண்ணுவா? அண்ணா அண்ணன்னு நாம உறவு கொண்டாடணும். அத்தை மாமான்னு அவ ஆசையை வளர்த்துக்கிட்டா. அவ மேல என்னங்க தப்பு? சம்பிரதாயத்துக்கு பேசுறதெல்லாம் சம்பந்தி யாருக்கு சரியா வருமாடி? ஆமா, என்ன பேச்சு பேசுறீங்க? 10-15 வருஷமா பழக்கம் இருந்துச்சுன்னா அது வெறும் சிநேகிதம். 4-5 தலைமுறையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு இருந்தோம்னா அது சொந்தம். ஏன் ஒத்து வராது? நான் இது வரைக்கும் ஐயா துறைகிட்ட ஊருக்காக அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்கிறேன். உறவுக்காக எதுவும் கேட்டதில்ல. கேட்டா என்ன தப்பு? கேட்டா என்ன தப்பு மாமா? ஆமாங்க, நீங்க போய் கேட்டா அண்ணன் ஒத்துக்குவாரு. ஆமையா, உனக்கு அடுத்து ஒரு பொட்ட புள்ள பிறந்திருந்தா அவட ஐயா துறைக்குத்தான் கட்டி கொடுத்திருப்பேன். நீ போய் கேளியா, ஐயா துறை கண்டிப்பா ஒத்துக்கிடுவான். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒருவேளை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்ன பேசுற நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள கேட்டு போறேன். ஒருவேளை ஐயா துறை என்ன தப்பா நடிச்சிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேன். இந்த கருதலையை பெற்ற பாவத்துக்கு உன் தாலியை கையில பிடிச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் அத்துப்புற வேண்டியிருக்கும். நீங்க மட்டும் போனீங்கன்னா செல்லத்துறை உங்களை பேசியே சமாளிச்சிருவான். சொந்த பந்தம் 10 பேரோட போங்க, அப்பதான் அவனை ஒத்துக்க வைக்க முடியும். எல்லாரும் வாங்க வாங்க. ஐயா, நம்ம செல்லத்துறைய மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க. அம்மா, நீங்க தான் பொறுமையா எல்லாரும். அண்ணே அண்ணே வாங்க வாங்க, நட்சி உள்ள வா. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. இல்லம்மா, ஐயா வந்து பார்த்தாரு. எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சோம். உள்ள வாங்கன்னு கூப்பிடல. இனி ஐயா கூப்பிடாம எப்படிமா உள்ள வர்றது? என்னங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, ஒரு வார்த்தை கூட உள்ள வான்னு சொல்லாம அப்படியே வந்துட்டீங்களே. தம்பி, மாடசாமி சம்மந்தம் பேச வந்திருக்கான். அவனை உள்ளவான்னு சொல்லிட்டா அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். இந்த விஷயத்துல உன் சம்மதம் தான் எனக்கு முக்கியம். ஐயா சரின்னு சொல்லியா, இப்படி அமைதியா இருக்காதையா. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நாங்க எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கொஞ்சம் இருக்க பார்க்கலாம். ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம இத்தனை வருஷம் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். உன் மனசை புரிஞ்சுக்காம இனிமே நான் எதுவும் செய்ய மாட்டேயா? அண்ணே மீனாட்சி, ஒரு நிமிஷம் இத வந்துறேன்னு சொல்லிட்டாரு. நான் கூட்டிட்டு வந்துறேன். என்ன திருப்பி அனுப்பிடலாம். மாடசாமியோட நட்பு தான் முறிஞ்சு போயிரும். சாதியை பார்த்துதான் ஐயாத்தோட சம்பந்தம் பண்ணலன்னு ஊர்ல தப்பா பேசுவாங்க. ஐயா, எதை வேணாலும் நான் பொறுத்துக்கிடுவேன். உங்களுக்கு ஒரு கெட்ட பேர்னா என்னால தாங்கிக்க முடியாது. மாடசாமி, உள்ள வாப்பா.